ஹெகுரு பயிற்சி சம்பந்தமா யூடியூபர் இந்திரஜா மற்றும் அவரோட கணவர் தங்களோட யூடியூப் பக்கத்துல வெளியிட்ட காணொளி சர்ச்சையான நிலையில இப்போ அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க. ஆனா அதுலயும் பல தவறான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கதா தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகம் தங்களோட அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்துல பதிவு ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. இந்திரஜா தரப்புல பதிவிட்ட தகவல்கள்லாம் என்னென்ன, அதுக்கு தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பு குழுமம் கொடுத்திருக்கிற உண்மையான நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமா இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தகவல் 1. ஹெகுரு என்ற கல்வி முறை பயிற்சியை பற்றி இந்திய அரசு நவ்சேத்னா என்ற வழிகாட்டும் நெறிமுறையை வெளியிட்டுள்ளது. அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த பயிற்சி மையம் செயல்படுகிறது. இது முற்றிலுமான பொய்யான தகவல். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட நவ்சேத்னா நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் பர்த் டு 3 years இது குழந்தை நலன் மற்றும் பராமரிப்பு குறித்த கட்டமைப்பு தொடர்பான ஆவணம். இதுல ஹெகுரு குறித்தோ ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் குறித்தோ எந்த தகவலுமே இல்லை. இதுல இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு இந்த கட்டமைப்பு குறித்த செய்திகளை திருச்சி சொல்றாங்க. தகவல் 2. தமிழ்நாட்டில் குழந்தைகளின் சிந்தனை திறன் குறைந்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சிந்தனை திறன் வெகுவாக குறைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் குழந்தைகளோட சிந்தனை திறனோ மூளை வளர்ச்சியோ குறைந்ததா எந்த தரவுகளுமே இல்லை. இந்த தகவல் அவங்க குறிப்பிடுற நவ்சேத்னாவிலையும் இல்லை. தகவல் 3. ஒன்றிய அரசு இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பயிற்சி முறையை செயல்படுத்த தனியாக பட்ஜெட் ஒதுக்கி உள்ளது. அரசாங்கம் குழந்தைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்திட்டு வருது. ஆனா இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் அல்லது ஹெகுரு போன்ற பயிற்சிகளை ஊக்குவிக்கவோ நடைமுறைப்படுத்தவோ அரசு எந்த தொகையும் பட்ஜெட்ல ஒதுக்கல. தகவல் 4. குழந்தை பிறந்தவுடன் கூட அங்கன்வாடியில் சேர்க்க அரசு திட்டம் வகுத்துள்ளது. இது முற்றிலுமா திரிக்கப்பட்ட தகவல். நவ்சேத்னா குழந்தைகளை 3 வயசு வரைக்கும் வீட்டுல வளர்க்கிறது தான் ஊக்குவிக்குது. குழந்தைகளை பராமரிக்க வாய்ப்பில்லாத நிலையில அங்கன்வாடியில சேர்க்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹெகுரு ஒரு கல்வி முறை இல்லை, இது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறான ஒரு தகவல். சென்னையில செயல்படுற ஹெகுரு பயிற்சி மையத்தோட சமூக வலைதள பக்கத்துல இது ஜப்பான் சர்டிஃபைட் ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அவங்களோட இணையதள பக்கத்திலையும் ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்கன்னு முழு நீள விளக்கத்தை தமிழ்நாடு அரசோட தகவல் சரிபார்ப்பகத்தின் மூலமா கொடுத்தது மட்டும் இல்லாம இது மாதிரியான தவறான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க.